வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கும் சரி, மெசேஜ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த ரெண்டு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஆப்பையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், நம்மளுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் இப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மூலியமாகவே இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ யார் மொபைலில் நம்ம கால் பண்ணும்போது சரி, கால் அட்டன் பண்ணும்போது சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ, ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ண ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொல்யூஷன். எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி ஸ்மார்ட் ஃபோன்லையும் சரி நம்மளுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாகவே பார்த்தீங்கன்னா அமையுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தாவே ஒரு பாதி பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி. அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஓகே. அப்படி முடியலை அப்படின்னா வாங்க நெக்ஸ்ட் மெத்தட்குள்ளார போயிட்டு அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் நம்ம பார்க்கக்கூடியது ஏர்ப்ளைன் மோட். ஸோ ஏர்ப்ளைன் மோட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஏர்ப்ளைன் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளால் அந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை உடனே பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளைன் மோடை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப் ஆன் பண்ணுறது மூலிமா நம்ம நிச்சயமாக இந்த ப்ரெசென்ட்லேருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணுற மூலிமா நம்மளோட மொபைல் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய செக்யூரிட்டியாக இருக்கட்டும் சரி, நம்மளோட நெட்ஒர்க்காக இருக்கட்டும் சரி, செல்லுலர் டேட்டா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்ப்ளைன் மோடை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கால் சூப்பராக போகும். வரக்கூடிய காலும் நம்மளுக்கு நல்லா அட்டென்ட் பண்ணலாம். மூன்றாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு காட்டும். ஸோ ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா அப்படின்னா ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் கீழேருந்து டவுன்லேருந்து கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த கால் பட்டன் கிளிக் பண்ணாதான் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு இன்கமிங் கால் வருது அப்படின்னா நம்ம அந்த காலை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு. ஸோ சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போடுறது மூலிமா நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ப்ளைன் மோடில் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு சால்வ் ஆகலை. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த 3 விஷயங்களுமே உங்களுக்கு எதுவுமே சால்வ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4வதான இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. ஸோ மேலே இருக்க 3 மெத்தட் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு கழட்டி போடுற மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ சிம் கார்டு கழட்டும் போது சிம் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்லாட்டில் விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா காலாக இருக்கட்டும் சரி, மெசேஜாக இருக்கட்டும் சரி, ஈஸியாகவே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். நீங்கள் அதிகமாக எதுவுமே இது ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய ஃபோன் ஆப் இருக்குதுல்ல, நம்ம சிஸ்டத்தில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரீசெட் பண்ணுற மூலியமாகவே நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியர் டேட்டா இருக்கும், கிளியர் கேட்ச் இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணுற மூலியமாகவே இரேஸ் ஆகிடும். ஃபுல்லாக இரேஸ் ஆகிடும். இது கொடுத்தது மூலிமா இரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும் சரி, மெசேஜஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எந்த ஒரு தடையும் இல்லாமல்
நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. உங்களோட செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு உங்களோட சிஸ்டம் ஆப்ஸ்குள்ளார போங்க. அதில் ஃபோன் ஆப்னு இருக்கும். ஸோ அந்த ஃபோன் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். அது 2த்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த 5 விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப்பும் வந்து யூஸ் பண்ணல, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணலாம், இல்லை வேறு மொபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எதுவுமே பண்ணல. உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் போட்டுக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து சந்திப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருந்த டெக்னிக்கல் மோட்டோ நான் உங்கள் விஜய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வீடியோ சந்திப்போம்.